ஹலோ காய்ஸ், நான் உங்கள் டியூக் கேமர். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐயில் ஒரு நியூ ஈவெண்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்துக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் பிகின் காய்ஸ். இப்போ அந்த ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, BMPS 2025 டிஸ்கவரி ஐஸ்லாண்டுன்ற ஒரு ஈவெண்ட் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பாயிண்ட்டு முடிக்க முடியும். ஒரு 100 பாயிண்ட்டு முடிக்க ஒரு ரிவார்டு இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட்டு, 50 ரிவார்டு மொத்தம். ஓகேங்களா? வாங்க இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன ரிவார்டுன்னு பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எராங்கல் ப்ளே பண்ணோம். ப்ளே பண்ணோன்னா சம் பாயிண்ட் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஷோ பண்ணுறேன். மொத்தம் வந்து டோட்டலாக 120 பாயிண்ட்டு தருவாங்க. ஒரு 3 மேட்ச் இல்லைனா 4 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாலே அந்த 120 பாயிண்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட்டு முடிச்சிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு லெஜெண்டரி ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். அது வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு தான். 3 நாளைக்கு நம்மளால் போட்டுக்க முடியும். அது டைமிங் தான். ஓகேங்களா? செகண்ட் இயர் லெவல் போனீங்கன்னா 200 பிபி காயின்ஸு. தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏஜ் கரன்சி தரான். ஃபோர்த் லெவலுக்கு ஒரு கிளாசிக் ஸ்கிராப்பு. ஃபிஃப்த் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட்டு, பேக்கோட ஆர்னமெண்ட் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் கிரனேடு இருக்குது. ஸ்மோக் கிரனேடு பார்த்தீங்கன்னா நீங்கள் 720 யூசி பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு வேணாம். ஓகேங்களா? எல்லாருக்கிட்டையுமே ஸ்மோக் கிரனேடு இருக்கும். அதனால் அது 6வது லெவல் பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்டு போனீங்கன்னா ஒரு ரூம் கார்டு ஒன்று. அதேமாதிரி 7வது லெவல் போனீங்கன்னா ஒரு ரேட்டிங் ப்ரொடக்ஷனு, அதுவும் ஃப்ரீ தான். ஓகேங்களா? 8வது லெவல் போனீங்கன்னா ஒரு தரான், பாப்புலாரிட்டி. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெல்மெட் தரான். அது வந்து 1400 யூசி. ஆனால் வேணாம், அது ஒர்த் இல்லை அவ்வளோ. ஓகேவா? 8வது லெவல் போனீங்கன்னா மறுபடியும் ஒரு 30 ஏஜ் கரன்சி. 9வது லெவலில் ஒரு பிபி காயின்ஸோட ரேட்டிங் கார்டு. 11வது லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் காயின். 12வது லெவலில் மறுபடியும் ஒரு பாப்புலாரிட்டி, 600 பாப்புலாரிட்டி இது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு. சீரியஸ்லி நைஸாக இருக்குது பேக்கு. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை யூசி குத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1400 யூசி குத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கிளாசிக் ஸ்கிராப்பு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிபி காயின். அதுக்கப்புறம் 1500 பாயிண்ட்டு போனீங்கன்னா 30 ஏஜ் கரன்சி. 1600 பாயிண்ட்டு போனீங்கன்னா ஒரு 3 சில்வர் காயின். அப்புறம் 1500வது பாயிண்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, மறுபடியும் ஒரு மெத்திக் ட்ரெஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு தான் போட முடியும். அது டைமிங் அதுவும் முடிஞ்சிடும். அதுவாக கூட பார்த்திங்கன்னா ஒரு குரோசா ஸ்கின்னு பர்மனெண்ட்டாக வேணும்னா உங்களுக்கு 1600 யூசி குத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி இது அப்டேட்லாம் கிடையாது. ஆனால் குரோசா ஸ்கின் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் 1800வது பாயிண்டில் ஒரு கிளாசிக் ஸ்கிராப்பு. அப்புறம் ஒரு ரூம் கார்டு 19ல். அதுக்கப்புறம் 200வது பாயிண்ட் போனீங்கன்னா 5 சில்வர் காயின். மறுபடியும் ரொட்டீனு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 400 பிபி காயின்ஸு. குரோஸா வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அது 5 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைமிங் தான் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரேட்டிங் ப்ரொடக்ஷன் 2300ல். அதுக்கப்புறம் 2400ல் மறுபடியும் ஒரு 40 ஏஜ் கரன்சி தரோம். 2500 பாயிண்ட்டு போனீங்கன்னா கிளாசிக் ஸ்கிராப் மறுபடியும் ஒன்று தரோம். 2600 பாயிண்ட்டு போனீங்கன்னா மறுபடியும் ஒரு சில்வர் காயின் 4 தரோம். 2500 போனீங்கன்னா ஒரு கிளாசிக் ஸ்கிராப்பு. 2800 பாயிண்ட்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா 500 பிபி காயின்ஸு. 2900ல் 50 ஏஜ் கரன்சி. 3000 பாயிண்ட்டு ரீச் பண்ணிங்கன்னா ஒரு பர்மனெண்ட் பேராஷூட் தரேன்.
பேராஷூட் நைஸ், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே ஒரு லெஜெண்ட்ரி அவுட்ஃபிட்டு, மறுபடியும் அந்த லெஜெண்ட்ரி அவுட்ஃபிட்டு தரான் பர்மனெண்ட்டு. ஆனால் அது வந்து யூசி கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 600 யூசி, 1600 யூசி கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3100 பாயிண்ட்லேருந்து 5000 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வவுச்சர் தரும். டோக்கன் பிஎம்பிஎஸ் 2025 கிரியேட் வவுச்சர். ஓகேங்களா. இது வந்து 20 தரம். நம்ம 20 வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஸ்பின் பண்ணிக்கலாம். அது எதில் ஸ்பின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. 3100லேருந்து 5000 பாயிண்ட் வரைக்கும் ஃப்ரீ வவுச்சர் தான். அது எதில் ஸ்பின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்கள் 50% ஆஃப் ரைட் சைடில் பிஎம்பிஎஸ் 2025 கிரியேட்னு கொடுத்துருக்கான். இதில் ஒரு லெஜெண்ட்ரி, ஒரு மெத்திக் அவுட்ஃபிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெஜெண்ட்ரி துணி, ஒரு லெஜெண்ட்ரி தாம்சன். சீரியஸ்லி நைஸாக இருக்குது கன்று. கிடைக்குதா? யாருக்கு லக்கு கிடைக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கு சீரியஸ்லி நைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டன் கிரனேடு, அதுக்கப்புறம் ஒரு யூஎம்பி கொடுத்துருக்கான், கலர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் ஜீப்பு, இதுவும் நைஸு, கலர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பேராஷூட்டு, அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கான். கீழே பார்த்தீங்கன்னா சர்வர் வைடு எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் அதிலே கொடுத்துருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் வச்சா அந்த ஒரு சப்ளை கிரியேட் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ப்ளே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்பிஎஸ் 2025 அந்த ஈவெண்ட்டில் ப்ளே பண்ணுறவங்க இந்த 200 மில்லியன் அடித்தாங்கன்னா ஒரு ஸ்க்ராப் கிடைக்கும் நம்மளுக்கு, ஒரு கூப்பன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 300 மில்லியன் அடித்தாங்கன்னா 3 பில்லியன் அடித்தாங்கன்னா ஒரு கிளாசிக் ஸ்க்ராப்பு, 7 பில்லியன் அடித்தாங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு வவுச்சர் கொடுக்கலாம் டோக்கனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 11 பில்லியன் அடித்தா ஒரு ப்ரீமியம் ஸ்க்ராப்பு. அப்புறம் அவங்க ஒரு 14 பில்லியன் அடித்தாங்கன்னா ஒரு பர்மனன்ட் பேராஷூட்டு. அவங்க 17 பில்லியன் அடித்தாங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு. சீரியஸ்லி ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம், அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டு இரங்கல் விழானாலே போதும் நம்மளுக்கு பாயிண்ட் கலெக்ட் ஆகிடும். இதுதாங்க உங்க கூட நான் ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 50 நாள் நடக்க போகுது. 50 நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஈவெண்ட்டையும். ஓகேங்களா. இதில் இருக்கிறதுலாம் பர்மனெண்ட் இருக்கிறது கலெக்ட் பண்ணிக்கோங்க கேம் ப்ளே பண்ணி. இந்த வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.